பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஹாஜிகளே, ஹாஜாக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காகவே உம்ராவையும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். ஆக ஹஜ் உம்ரா என்பது வசதி படைத்தவர்கள் செய்யக்கூடிய உடல் தியாகத்தை அர்ப்பணத்தோடு அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு பாரியதோர் அமலாகும். அதற்கு அல்லாஹு தஆலா அளவில்லாத நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக எங்களுடைய ஹஜ்ஜை நாம் எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்பதை சுருக்கமான முறையில் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் நினைவூட்டுவதற்கு விரும்புகிறேன். தங்கி இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து எஹராமுக்காக குளித்து எஹராமுடைய ஆடையை அணிந்து அந்த இடத்திலேயே எஹராமுடைய 2 ரக்காத் சுன்னத்து தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டு நாங்கள் மினாவை நோக்கி செல்லுவதற்காக பிறை 8ஆம் நாள் நாங்கள் தங்கியிருக்கின்ற இடத்திலிருந்து வாகனத்தில் ஏறி மினாவை நோக்கி எங்களுடைய வாகனம் நகர ஆரம்பிக்கின்ற போது ஹஜ்ஜிக்காக நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் தல்பியா சொல்லிக்கொண்டே மினாவினுடைய கூடாரத்தை நாங்கள் சென்று அடைய வேண்டும். மினாவுக்கு சென்றதற்கு பிறகு எங்களுடைய கூடாரத்திலே நாங்கள் இருந்து கொண்டு அதிகமாக தல்பியாவை சொல்லிக் கொள்ள வேண்டும். மினாவில் இருக்கக்கூடிய காலத்தில் 4 ரக்காத்துக்கள் இருக்கின்ற தொழுகைகளான துஹர் தொழுகை, அசர் தொழுகை, இஷா தொழுகை போன்ற 4 ரக்காத்துக்களை 2ஆக நாங்கள் சுருக்கி தொழுது கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள். சுருக்கி தொழுவது அங்கே சுன்னத்தாகும், சேர்த்து தொழுவது அல்ல. மகரீபுடைய 3 ரக்காத்தை அந்த வக்திலே தொழுது கொள்ள வேண்டும். சுபஹினுடைய 2 ரக்காத்தை அந்த வக்திலே தொழுது கொள்ள வேண்டும். ஆக 4 ரக்காத் தொழுகைகளை மாத்திரம் சுருக்கி தொழ வேண்டும், சேர்த்து தொழுவது அல்ல. பிறை 9வது நாள் துல்ஹஜ் 9வது நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி தல்பியா சொல்லிய நிலையிலே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அரஃபாவுடைய அமல் எப்போது ஆரம்பிக்கின்றது என்றால் பிறை 9வது நாள் சூரியன் உச்சிக்கு வந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற மகரிபுடைய நேரம் வரைக்கும் உண்டான நேரம்தான் அரஃபாவுடைய அமலுக்குரிய நேரமாகும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அரஃபாவில் ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்லுவதற்கு மிக பொருத்தமான ஒரு கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமாவாகும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹுவை பெருமைப்படுத்தி அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற சூறாவாகும். ஆக அரஃபாவுடைய மைதானத்திற்குள் சென்ற ஒருவர் மகரீபுடைய நேரம் வரைக்கும் தனிப்பட்ட துஆக்களில் ஈடுபட்டு அவருடைய ஹஜ்ஜிற்கான அமல்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அரஃபாவில் இருக்கின்ற போது துஹருடைய நேரத்தில் லுஹருடைய 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்தை தொழுது முடித்ததற்கு பிறகு அசருடைய 4 ரக்காத்துக்களை லுஹரோடு முற்படுத்தி சுருக்கியும் சேர்த்தும் தொழுது கொள்ள வேண்டும். ஆக துஹருடைய நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டு 2 இகாமத்துக்களினூடாக துஹருடைய நேரத்தில் நாங்கள் துஹரையும் அசரையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொண்டு மகரீபுடைய நேரம் வரைக்கும் தனிப்பட்ட அமல்களிலே நாங்கள் ஈடுபட்டு துஆவிலே எங்களுடைய காலத்தை நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தை பொறுமதியான அந்த நேரத்தை நாங்கள் கழித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் மகரீபுடைய சூரியன் மறைந்ததற்கு பிறகு நாங்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி அங்கே செல்ல வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கே மகரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்து சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொள்ள வேண்டும். மகரிபை சேர்த்து தொழலாம், அதை சுருக்க முடியாது. இஷாவை மகரிபோடு சேர்த்து நாங்கள் சுருக்கியும் அதை சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். ஆக முஸ்தலிஃபாவுக்கு சென்று மகரிபையும் இஷாவையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுததற்கு பிறகு
இன்ஷா அல்லாஹ் ஜமராத்திலே கல்லடிப்பதற்காக 49 கற்களை நாங்கள் பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பொடி பொடி கற்களாக 49 கற்களை நாங்கள் பொறுக்கி நாங்கள் முஸ்தலிஃபாவிலே சேகரித்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அந்த முஸ்தலிஃபாவிலே நாங்கள் படுத்துறங்குவது கூட ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் ஒன்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் முஸ்தலிஃபாவிலே படுத்துறங்கி இருக்கிறார்கள். வயோதிபர்கள், நோயாளிகள், விசேட தேவையுடையவர்களை இரவோடு இரவாக அங்கிருந்து அனுப்பி மினாவுக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள். அப்படி செல்லுவதனால் எந்த பாதிப்பும் கிடையாது என்பதனை தேவையுடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நாள் பிறை துல் ஹஜ் பிறை 10ஆம் நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை முஸ்தலிஃபாவிலே தொழுது முடித்ததற்கு பிறகு துஆ கேட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு நாங்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினாவை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். மினாவுக்கு சென்று நாங்கள் தொஹருக்கு முன்னால் நாங்கள் பெரிய ஜமராத்துக்கு மாத்திரம் 7 கற்களை எறிய வேண்டும். 7 கற்களை எறிகின்ற போது ஒவ்வொரு தடவை எறிகின்ற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறி எறிந்ததற்கு பிறகு ஆண்கள் தலைமுடியை வலித்துக் கொள்ளலாம். பெண்கள் தங்கள் தலைமுடியில் இருந்து நுனியில் சில பகுதிகளை வெட்டி கொண்டால் அவர்கள் இஹ்ராமில் இருந்து நீங்கிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு குளித்து புத்தாடைகளை நல்ல ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறை 10ஆவது நாள் யோமுன் நஹரின் போது நடந்து கொண்டார்கள், ஹஜ் செய்தார்கள் என்பதை கவனத்திலே நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 10ஆவது நாள் பெரிய ஜமராத்துக்கு கல்லடித்ததற்கு பிறகு தலைமுடி வலித்து கொண்டு வந்த ஒட்டகங்களையும் குர்பான் கொடுத்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜினுடைய ஃபர்லான தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிறைவேற்றிவிட்டு மக்ரிபுக்கு முன்னால் மினாவிலே தங்கியிருந்த இடத்திலே வந்து தங்கியிருந்து இஹ்ராம் கலட்டியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக இஹ்ராமுடைய நிலைமையில் இருக்கின்ற போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லிக் கொள்ள வேண்டும். இஹ்ராமை கலட்டியதற்கு பிறகு ஐயாமு தஷ்ரீக் பிறை 13ஆவது நாள் வரைக்கும் அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே அந்த தவாஃபுல் இஃபாலாவை 10ஆம் நாள் செய்ய முடியாத போது பிறை 13 வரைக்கும் அவர்களுக்கு செய்வதற்கு அவகாசம் இருக்கின்றது என்பதனை மனதில் பதிய வைத்து அவர்களுக்கு வசதிக்கு ஏற்றாற் போல அந்த இஃபாலாவை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக குர்பான், அந்த தமத்துடைய நியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜினுடைய அந்த குர்பானை நிச்சயமாக மறந்து விடாமல் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இப்படியாக பிறை 12ஆவது நாளில் மினாவை விட்டு மக்காவுக்கு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பிறை 13இல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலிருந்து வந்து இருக்கிறார்கள். இந்த 2 விடயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுகின்ற போது அது ஹஜ்ஜிக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்கி விட மாட்டாது. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் பிரியாவிடை தவாஃபுல் விதாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு சை செய்ய தேவையில்லை. அதனை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு நாங்கள் அந்த மக்காவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கும் புறப்படலாம், மதீனாவுக்கும் புறப்படலாம். எங்கு வேண்டுமானாலும் அந்த மக்காவுடைய அந்த ஹரத்திலிருந்து நாங்கள் வெளியேறி சென்று விடலாம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படி நாங்களும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹஜ் என்பது தியாகத்தினால் செய்யக்கூடிய ஒரு அமலாகும். எனவே உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. சுன்னத்தான அமல்களை செய்து உடல் சோர்வு ஏற்பட்டு பலகீனமாகிவிட்டால், நோயாளியாகிவிட்டால், ஃபர்லான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு சில நேரங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு ஒத்துழைக்காத நிலை ஆகிவிட்டால் நாங்கள் ஃபர்லிலே குறை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். ஆக ஃபர்லான கடமை வரும் வரைக்கும் எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்டுக் கொண்டிருப்போம். அந்த கடமையான ஃபர்லை ஹஜ்ஜை முறையாக முழுமையான தியாகத்தோடு
அந்த அமலை செய்வதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொள்வோம். செய்து முடித்ததற்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நாங்கள் செய்த உம்ராவை கபூல் செய்வாயாக, நாங்கள் செய்த ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக என்று அதிகமாக எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகுவதற்காக துஆ செய்து கொள்வதோடு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அந்த புனிதமான ஹஜ்ஜை சுலபமாகவும் இலகுவான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய அமலை அல்லாஹ் இலகுபடுத்தி எங்களிருந்து ஏற்றுக்கொள்வானாக. எங்களுக்கு இந்த பாக்கியங்களை தந்ததைப் போல எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள், அனைத்து மக்களுக்கும் விருப்பத்தோடு இருக்கின்ற அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.